அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகர்காட்ட முடியாத அற்புத பிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் சந்ததிகளில் தலைமுறையாக நான் இந்த சிறந்த தலைமுறை வழியே மரபணுக்களில் பாதுகாக்கப்பட்டு இப்போது நான் தோன்றியிருக்கும் இந்த சிறந்த தலைமுறையில் தோன்றி அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றுள்ளேன் என்று கூறிய இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 3557 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களிலேயே சிறந்த சந்ததிகளில் தலைமுறையாக இருக்கட்டும், அது சிறந்த வழி, மரபணுக்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயுமே அவர்கள் சிறந்த தலைமுறையில் தோன்றி அல்லாஹுடைய தூதராகவும் ஏற்றம் பெற்றுள்ளார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பை குறித்து, அதனுடைய அதிசய தன்மை குறித்து இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுடைய தூதரே, தங்களுடைய தூதுத்துவ பணியினுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது என்று கேட்டபோது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மூதாதையரான ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய நற்செய்தி, என்னுடைய தாயார் என்னிடமிருந்து ஓர் ஒளி வெளிப்பட்டு அதன் மூலம் ஷாம் நாட்டின் அரண்மனைகள் ஒளிர்வதை கண்ட கனவு, இவைதான் எனது வருகைக்கான அற்புத அறிவிப்புகளாக அமையப்பெற்றது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அஹ்மது என்ற நூலிலே 222661 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தனது தலைமுறையிலே இப்படி ஒரு பிறப்பு பிறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை சூரத்துல் பக்ராவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் இரட்சகனே, என் சந்ததிகளாகிய அவர்களிலிருந்து உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து வேதத்தையும் ஆழ்ந்த ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கும் ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்புவாயாக. நிச்சயமாக நீதான் மிக்க வல்லவன், ஞானமுடையவன் என்று பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை வரிகள் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 129 தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிறப்பு அமையப்பெற வேண்டும் என்று அல்லாஹுடைய நேசராக, உற்ற நேசராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனைகளும், அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியின் போது அவர்கள் தனக்கு பின்பாக ஒரு அல்லாஹுடைய தூதர் வர இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை குறித்தும் அவர்கள் பிறப்பு குறித்தும் அவர்களால் சொல்லப்பட்ட நற்செய்தியையும் வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே பிறந்த அற்புத பிறப்புத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பிறப்பு.
எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் அற்புதம் குறித்து தெளிவாக புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.